இப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார். சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டு படிப்புனாலே சில பேர் சிரமம் அப்படின்னு சொல்லி நினச்சிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாணவர்கள் இப்போ +2 முடித்தவங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரோக்ராம். எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா, இந்த படிப்பு படித்தா எவ்வளோ சம்பாதிக்க முடியும், சொந்தமாக வீடு வாங்க முடியுமா, கொஞ்சம் வசதியாக இருக்க முடியுமா, அந்த மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் படிப்பு பிடிச்சா ஆரம்ப சேலரி எவ்வளோ இருக்கும், உச்சபட்ச சேலரி எவ்வளோ இருக்கும்? முதல்லயே நம்ம சம்பளத்தை பேசிடுவோம், பிறகு அந்த கோர்ஸுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற படிப்புகள் பற்றி பேசும்பொழுது நீங்கள் வந்து வேலை கிடைக்குமான்னு பேசுவீங்க. ஆனால் நீங்களே நேரடியாக அந்த கேள்வியை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த படிப்பை முடிச்சவங்களுக்கு என்ன சம்பளத்தில் வேலை கிடைக்கும்னு கேட்குறீங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. அது என்னென்னா, இந்த படிப்புகள் முடித்தவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற நிலைமை கிடையாது. நிச்சயமாக வேலை வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்து சிஏ படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கலன்றவங்க எண்ணிக்கையில் ஒருத்தர் கூட கிடையாது. ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிற படிப்பு இது. ஸோ இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3 நிலைகள் இருக்குது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்வாங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜை முடிச்சாதான் அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 நிலைகளையும் முடித்தவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்த அந்த ஐசிஐ நிறுவனத்தில் உறுப்பினரான பிறகு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸிங் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன அப்படின்னா, இது நேரடியாக இதுக்கு பதில் வந்து நம்ம மருத்துவர்களோட ஒப்பிட்டு சொல்லலாம். இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா, என்னுடைய கிளினிக்கில் நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? அதே மாதிரி தான் சிஏ முடித்தவங்க வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் ஒரு ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஆடிட்டர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனோட அவங்க கிளைண்ட்ஸ்க்கு தேவையான அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங் மாதிரியான சர்வீஸ் பண்ணி ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இரண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் குவாலிஃபிகேஷன் கையில் வந்த பிறகு நான் மெம்பர் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ப்ரைவேட் என்டிட்டிஸில் நான் வந்து ஜாப்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் இது வந்து நீங்கள் சாதாரணமான ஒரு வேலை வாய்ப்பு நினைக்க முடியாது. அந்த நிறுவனங்களில் வந்து உயர் பதவிகள் தான் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சவங்களுக்கு. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரோ, ஒரு டாக்ஸ் பிளானிங்காகவோ, இல்லை வந்து அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள், ஃபைனான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்கறதுலையும் இவங்க வந்து ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் தான் இருப்பாங்க. குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சவங்களுக்கு இந்த டயர் 1 சிட்டியில் குறைந்தபட்சம் 75,000 வந்து சம்பளம் கொடுக்கப்படுது. ஸோ அதிகபட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லட்சம் முதல் 4 லட்சம் வரைக்கும் கூட மாத சம்பளம் பெறும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் அவங்க வந்து எத்தனை மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறாங்க, ரேங்க் ஹோல்டராக வராங்களா, ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங்கில் வராங்களான்றதை பொறுத்து இதனுடைய சம்பளம் வந்து உயர்வாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்புகளை வந்து தேடி போகும்போது இன்னும் அதனுடைய சம்பள விகிதம் வந்து அதிகமாகும். சொல்லும் போதே மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாகிட்டு இருப்பாங்க. ஆரம்பமே 75,000 ரூபா சம்பளம், 4 லட்ச ரூபா வரைக்கும் மாதம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போனால் இன்னும் அதிகம். ரொம்ப கிளியராக சொன்னீங்க சார். +2 முடித்த பிறகு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இப்போ ஒருத்தர் சிஏ ஆகணும்னா என்ன செய்யணும், எத்தனை வருஷம் ஆகும் சார்? ரொம்ப சிம்பிள். சிஏ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுடைய முதல் கவலை என்னென்னா, அடுத்து என்ன படிக்க வைக்கலாம், அதுக்கு எத்தனை லட்சம் செலவாகும், இல்லை வந்து படிக்க வச்சா வேலை கிடைக்குமான்ற கேள்வியும் மீறி இந்த படிப்புகள் நுழையணும்னா எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கே நான் என்ன பண்ணணும், 10th முடிச்சதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு தனியாக கோச்சிங் போகணும், அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சிஏ, சிஎம்ஏ, இன்னும் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்னு இன்னொரு படிப்பு இருக்குது. இந்த 3 படிப்புகளுக்குமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்றது கிடையவே கிடையாது. ஸோ எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட இந்த கோர்ஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணலாம். இதில் சேரும் முறை வந்து மிக 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 எளிது. இது வந்து மற்ற கோர்ஸஸோடு நாங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வேறு எந்த படிப்புலையுமே கிடையாது. அது உண்மை. ஸோ சிஏ படிப்பு பொறுத்த வரைக்கும் +2 பாஸ், அதாவது நீங்கள் வந்து அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்கணும், நீங்கள் வந்து ஆங்கில வழி கல்வி படிச்சிருக்கணும், இல்லை சிபிஎஸ்சி வழி கல்வியில் படிச்சிருக்கணும், இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் மட்டும் நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து கெயின் பண்ணால் மட்டும்தான் அட்மிஷன் கிடைக்கும். இந்த மாதிரியான எந்த நிலைமையுமே கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து எந்த காலேஜில் வந்து நான் இதுக்கான யூனிவர்சிட்டியில் ரெக்கக்னைஸ்ட் காலேஜில் வந்து நான் அப்ளிகேஷன் போடணும், எந்த கல்லூரியில் எவ்வளோ இருக்கைகள் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு தேடுதலுமே உங்களுக்கு தேவை கிடையாது. +2 பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ICAI.org அப்படின்ற ஒரு இணையதளத்தில் சிஏ நிறுவனத்தினுடைய அது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் சர்வீசஸ் போர்ட்டல் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து +2 ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் வந்த பிறகு அதனுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு முதல் நிலைக்குள்ள உங்களுடைய படிப்பை வந்து அதுக்கான பயிற்சிகளை எடுத்து அதனுடைய தேர்வுகளை எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் ஃபைனல் அப்படின்ற ஸ்டேஜஸை வந்து கிளியர் பண்ண முடியும். சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆன்லைனில் இந்த படிப்புகளுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். முதல் கட்டம் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் வந்து +2 ஸ்டூடெண்ட் நுழைவதற்கான ஒரு வழி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.